இன்றைக்கி நம்ம எள்ளு வேர்க்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எங்கள் காரத்துக்கேற்ப நான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஜாரில் அந்த வேர்க்கடலை, எள்ளு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறமா ஒரு அரை பத்து தேங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ அதை வந்து பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அந்த ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சட்னி வந்து தாளிக்கணும். ஒரு தாளிப்பானில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் சேர்த்துற வேண்டியதுதான். சூப்பரான ஒரு எள்ளு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பொங்கலுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.